ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இப்படி இந்த இமேஜ் எப்படி மாறிச்சு, அதுக்கப்புறம் அந்த இமேஜை என்ன பண்ணோம். ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப நாளாக நம்ம கிளைண்ட்டு ஒருத்தர் ஒரு இமேஜை கொடுத்துட்டு இதை என்னோடய வாலில் நீங்கள் வால்பேப்பர் பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாரு. பட் அவர் கொடுத்த இமேஜ் ரொம்ப பார்த்திங்கன்னா பாருங்கள் எவ்வளோ பிரேக் ஆகிருக்கு. ஸோ இதை வச்சு நம்ம அந்தளவுக்கு வால்பேப்பரில் ஒர்க் பண்ண முடியாது. ஸோ ஓரளவுக்கு நல்ல குவாலிட்டியாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வால்பேப்பரில் ஒர்க் பண்ண முடியும். ஸோ அவர் என்ன ஒரு 1 இயராக என்னை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தார். நானும் பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு அப்படியே அதுக்கு டைம் வராமே இருந்துச்சு. ஸோ ஃபைனலி அதுக்கான டைம் வந்துருச்சு. ஸோ அந்த இமேஜை நாங்கள் முதல்ல குவாலிட்டியாக மாற்றணும். பாருங்கள் அது என்ன குவாலிட்டியில் இருக்குதுன்னு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், இதை அவரோட வீட்டுக்கு கொண்டு போயிட்டோம். ஸோ அவங்க ஒர்க் ப்ளேஸ் போன பிறகு இதை ஸ்டிக் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஒரு கொஞ்சம் ஸ்கஃபோல்டிங்ஸ்லாம் தேவைப்பட்டது. ஸோ அதெல்லாம் எங்களே பண்ணிட்டு சொல்லிட்டாரு. ஸோ அதெல்லாம் நாங்களே ரெடி பண்ணிட்டோம். ஸோ ரெடி பண்ணி அதை ஒர்க் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இது வால் 6 ஃபீட் லென்த்துன்றதுனால ஒரு வால்பேப்பர் 4 ஃபீட் தான் வரும். ஸோ அதை ஓவர்லேப் பண்ணி இது பண்ணணும். ஸோ அதை கட்டிங்கில் பக்காவாக கொண்டு வரணும். ஸோ அதையும் நாங்கள் பண்ணி ரெண்டுத்தையும் ஓவர்லேப் பண்ணி பக்காவாக கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதோட வியூ எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களோட ஒர்க் ஸ்டேஷனாக இல்லை உங்கள் வீடு இல்லை வேறு டைப்ஸ் ஆஃப் வால்பேப்பர்னால் கூட நீங்கள் தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணி தருவோம். தேங்க்யூ.